சுரக்கும் ஆன்ம உணவாய் ஆண்டவா நீ எழுகின்றாய். அன்பில் மகிழ்ந்து அருளில் நனைந்து ஆண்டவா உன்னில் வாழ்கின்றேன். வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே, வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. ஆண்டவரே இயேசுவே, திவ்ய நற்கருணையில் உண்மையாகவே எழுந்தருளி இருக்கிறீரே, உம்மை முழுமனதோடு ஆராதிக்கின்றேன். இறைவார்த்தை திருப்பாடல் 147 3வது இறைவார்த்தை சொல்லுகிறபடி, நீரே உடைந்த உள்ளத்தோரை குணமாக்குகின்ற நல்ல மேய்ப்பன். ஆம், உடைந்த உள்ளத்தோரை அவர் குணமாக்குகிறார், அவர்களின் காயங்களை கட்டுகிறார் என்கிறது இந்த இறைவார்த்தை. இயேசுவே, தெய்வீக மருத்துவரே, சுகமளிக்கும் கரத்தால் என்னை தொடும் ஆண்டவரே. மார்க்கு நற்செய்தி 56வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அவரை தொட்டோர் யாவரும் நலமடைந்தனர் என்று. ஆம், ஆடையை தொட்டோர் அனைவரும் குணமானது போல இயேசு தெய்வமே என் உடலையும் குணமாக்கும். லூக்கா நற்செய்தி 4:18 குறிப்பிடுவது போல, சிறைப்பட்டோருக்கு விடுதலை அறிவிக்க, ஆம், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அறிவிக்க வந்த எங்கள் இயேசுவே, என் மனதையும் நினைவுகளையும் விடுவிக்க வாரும். திருப்பாடல் 34:18 குறிப்பிடுகிறபடி, உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆம் ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தாருக்கு நீர் அருகில் இருக்கின்றீர். என் இதயத்தையும் குணமாக்க எழுந்தருளி வாரும். என் தேவையை ஆண்டவரே முன்னிலையில் நம்பிக்கையோடு வைக்கிறேன், முழுமையாக சமர்ப்பணம் செய்கிறேன். இந்த நேரத்திலும் கூட அமைதியான முறையில் நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் எடுத்து வைப்போம். எரேமியா 30:17 குறிப்பிடுகிறது, உமக்கு நலமளித்து காயங்களை குணமாக்குவேன். வாரும் ஆண்டவரே, நற்கருணையில் எழுந்தருளி இருப்பவரே, புரிந்து கொள்ள முடியாத உமது சமாதானத்துடன் ஆண்டவரே என் நோய்களை என் காயங்களை குணமாக்க வாரும் அப்பா. இயேசுவே, உம்மை நம்புகிறேன். என் வேதனை, பயம், நோய் அனைத்தையும் திரு இருதயத்தில் ஒப்படைக்கிறேன். சுகம் தரும் சிலுவைக்காக ஆண்டவரே நன்றி கூறுகிறேன் அப்பா. இங்கே பிரசன்னத்தை இந்த தேவ நற்கருணையில் வல்லமையாய் வெளிப்படுத்துகிறீரே, கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அவருடைய காயங்களால் நாம் குணமானோம். ஆம், நாம் ஒவ்வொருவரும் குணமாகிறோம், சுகமாகிறோம். இந்த நற்கருணையின் இறை பிரசன்னத்தில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இதற்கு சாட்சி என்பதில் ஐயமில்லை. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் இயேசுவுக்கே புகழ், அவருக்கே மகிமை. அவருடைய மாட்சியில் பங்கு பெற ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓருயிரும் ஓருணர்வும் ஆக விளை